செந்தமிழ் என்னும் தலையினை சூட்டி மாந்தரிக்கும் என் தமிழுக்கும் இந்த பொழுதில் பெருத்துவக்கும் தன் மகனை சார்ந்தவர் என கேட்ட தாய் குரலிக்கிறீங்க. தன் தாயை பெருமைப்படுத்தி வீழ்த்திருக்கும் ஆங்கில சார்ந்தவருக்கும் மற்றும் பல நல்லுயிர்களுக்கும் என் பணிவான காலை வணக்கம். இனிமை கூட்டும் இன்பமொழி, துன்பம் போக்கும் துடிப்பு மொழி, நன்மை இருக்கும் நச்சம் மொழி. அது என்ன மொழி? நம் தமிழ் மொழி. நம் தமிழ் மொழியை பற்றி நான் இன்று பேச வந்துள்ளேன். தமிழ் மொழி. தமிழ் மொழியில் இலை இலை என்பதற்கு ஆங்கிலத்தில் லீஃப் என்பார்கள். ஆனால் தமிழ் மொழியில் மட்டும் 36 சொற்கள் இணைப்பு உள்ளது. அதற்கு எடுத்துக்காட்டாக நெல்லில் இருப்பது நெல் தாள், வாழை இலை, தென்னை மரத்தில் இருப்பது தென்னை ஈற்று, பனை மரத்தில் இருப்பது பனை ஓலை. நாஞ்சி நாடகம் என்கிற யானைக்கு மட்டும் 42 சொற்கள். அப்ப எவ்வளவு வளமும் சிறப்பும் பெற்ற மொழி தமிழ் மொழியாக இருந்திருக்கும். கால்வேக புலவர் கூறுகிறார், தத்தி தாது துதி தாது துதி தத்துதி துத்தி துதைத்து துதைத்து தாது துதி தித்தித்த தித்தித்த தாது தித்தித்த தித்தாதோ தித்தித்த தாது. இதன் பொருள், அதாவது நம் வாழ்க்கையில் பல அனுபவங்களை சந்திக்கிறோம். ஆனால் எதில் உண்மையான இனிமை இருக்கிறது என்றும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். தகவல் செழிப்புடைய பால் உலக மொழி எங்குமே இல்லை. இந்த பொக்கிஷத்தை நாம் காப்பாற்ற வேண்டும். தமிழ் மொழி முதலில் குழந்தைகள் அனைவரும் அம்மா இங்கே வாவா, நிலா நிலா ஓடிவா, மலையே மலையே வாவா போன்ற பாடல்களை கற்பித்தனர். அப்போது குடும்பத்துடன் இணைந்து சமுதாயத்துடனும் இயற்கையோடும் சேர்ந்து ஒரு இயற்கையான வாழ்க்கையை வாழ்ந்தனர். ஆனால் இப்ப குழந்தைகள் லண்டன் பிரிட்ஜஸ் ஃபாலிங் டவுன் போன்ற பாடல்களை கேட்க தொடங்கினர். அப்பொழுதே குடும்பத்தின் மீது பாசம் குறைந்தது. அதனால் தமிழ் மொழியை காப்போம். அது மட்டுமல்லாமல் நான் இப்பொழுது தமிழின் மிகவும் சிறந்த ஒரு விஷயத்தை கூற போகிறேன். தமிழ் மொழியில் இருந்தால் பல மொழிகள் பிரிந்தன. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஆங்கிலத்தில் பணத்திற்கு என்ன கூறுவோம்? கேஷ். தமிழில் காசு. காசு கேஷ். இப்படிதான் கேஷ் என்னும் சொல் ஆங்கிலத்தில் வந்தது. இது கிளை மொழி. இப்படி தமிழில் இருந்து பல மொழிகள் பிரிந்துள்ளன. அவற்றிற்கு எடுத்துக்காட்டாக மலையாளம், தெலுங்கு, கன்னடம் போன்ற பல மொழிகள் உள்ளன. மாதா, பிதா, குரு, தெய்வம். பேச பழகிய மாதாவிற்கும் பேசுப்பிள்ளையை நீக்கிய பிதாவிற்கும் பேச்சு நாகரிகம் கற்றுக் கொடுத்த குருவுக்கும் இந்த பேச்சு போட்டியில் பேசுவதற்கு எனக்கு அனுமதி தந்த என் தெய்வத்திற்கும் என் பணிவான நன்றிகள். Aim the star and shoot the tree. அதாவது நட்சத்திரத்திற்கு குருவி, நீ சுட்டது மரமா இருந்தாலும் பரவாயில்லை என்பார்கள். நான் நட்சத்திரத்திற்கு குருவித்துள்ளேன். ஆனால் நான் சுட்டது மரமா இல்லை நட்சத்திரமா என்பது நடுவர்களுக்கு தான் தெரியும். நட்சத்திரத்தை சொல்ல முயற்சி செய்வேன், இல்லையெனே பயிற்சி செய்வேன். காலமோ சிறிது, கருதோ பெரிது. இன்னும் பேசினால் ஏற்படும் சின்னம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் 7ஆம் வகுப்பு மாணவி ராணி பிரணிகாவி. நான் ஆச்சாரிய சித்தார்த் சர்வதேச பள்ளியில் படிக்கின்றேன். டிஜிட்டல் இந்தியா என்கிற தலைப்பை நாம் காணலாம், கேட்கலாம் ரொம்ப அரிதாக. நான் இன்று பேச வந்துள்ள தலைப்பு, அதில் ஒரு சிறப்பு, கிரிப்டோ கரன்சி. அதாவது கிரிப்டோ கரன்சி இந்தியாவில் பாரம்பரிய நாணயத்தை மாற்றுமா? பணம் என்றால் நாம் எல்லாம் என்ன நினைப்போம்? கையில் பிடிக்கக்கூடிய நோட்டையும் நாணயங்களையும் நினைப்போம். ஆனால் இன்றைய உலகம் மாறுகிறது அல்லவா? இன்று நாம் முன்னிற்கும் புதிய கேள்வி, இப்போதும் நாம் பார்க்கும் பணம் தான் பணம். அதற்கு பதிலாக எழுந்திருக்கும் சக்தி கிரிப்டோ கரன்சி. கிரிப்டோ கரன்சி என்பது டிஜிட்டல் நாணயம். அரசு கட்டுப்பாடின்றி செயல்படும் முழுக்க டிஜிட்டல் நாணயம். ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு பணம் அனுப்ப வங்கி கவுண்டரை தேட வேண்டிய காலம் முடிந்துவிட்டது. சில வினாடிகளில் குறைந்த செலவில் முழு பாதுகாப்புடன் பரிவர்த்தனைகள். இதுதான் கிரிப்டோவின் வலிமை. இந்தியாவில் மட்டும் கடந்த சில ஆண்டுகளில் கோடிக்கணக்கான இளைஞர்கள் கிரிப்டோவை பற்றி கற்றுக்கொண்டுள்ளார்கள், முதலீடு செய்கிறார்கள், ஸ்டார்ட் அப்புகள் உருவாகின்றன. இது வெறும் நாணயம் அல்ல, புதிய அறிவியல், புதிய வேலைவாய்ப்பு, புதிய பொருளாதாரம். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது, கிரிப்டோ உடனே பாரம்பரிய நாணயத்தை மாற்றிவிடாது. ஏனெனில் அரசு ஒழுங்குகள், பாதுகாப்பு விதிகள் இன்னும் வந்து வருகின்றன. நோட்டுகள் மறைந்து போகவில்லை, ஆனால் அவற்றின் ஆதிக்கம் மாறிக்கொண்டு வருகிறது. எனவே கிரிப்டோ இந்தியாவில் உள்ள பாரம்பரிய நாணயத்தை இன்றோ நாளையோ மாற்றாது. ஆனால் நாளை இந்தியாவின் பொருளாதாரத்தை மாற்றக்கூடிய சக்தி கிரிப்டோவுக்கு உள்ளது. டிஜிட்டல் இந்தியா என்ற கனவை காணும் நம் நாட்டில் நான் முன்பே கூறியவாறு கிரிப்டோ ஒரு நாள் முக்கியமான பங்கு வகிக்கும் என்பது உறுதி. நோட்டு என்பது கடந்த காலத்தின் சின்னம், கிரிப்டோ என்பது எதிர்காலத்தின் துச்சம். இது பணத்தை மாற்றமல்ல, சிந்தனையின் புரட்சி. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ராணி சர்வதேச பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்று நான் நமது பாரதத்தின் பிரதமரான திரு நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி அவர்களை பற்றி பேசப் போகிறேன். நான் இக்காலத்தில் இவரை பற்றி பலமுறை பேசியிருந்தாலும் இன்றும் இவரை பற்றி பேசுவதற்கான இவர் நமது நாட்டிற்கு தந்த அர்ப்பணிப்பும் அன்புமே ஆகும். நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி 1950ஆம் ஆண்டு செப்டம்பர் 17ஆம் நாள் குஜராத் மாநிலத்தில் வாத்நகர் என்னும் சாதாரண ஊரில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தார். இவரது தந்தையோ ரயில் நிலையத்தின் அருகே தேநீர் வியாபாரம் செய்து வந்தார். மோடி இவரது தந்தைக்கு தேநீர் வியாபாரம் செய்ய உதவிய காரணங்களும் பல உண்டு. மோடி தான் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்து எளிய சுற்றுச்சூழலில் வளர்ந்திருந்தாலும் இவரது மனதில் தனது நாட்டிற்காக உழைக்க வேண்டும், வேலையும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என்றும் இருந்தது. அதே எண்ணம் என் மனதிலும் மிக முன்னே இருந்து இருக்கிறது. அந்த எண்ணமும் அவரது திறமையும் என்னை அவரை கவர செய்தது. இன்று வரை அவர் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு நபராக இருப்பதன் காரணத்தில் அதுவும் ஒன்று. மோடி இளமை காலத்தில் பல சமூக சேவைகளில் ஈடுபட்டிருந்தார். பின்னர் சில ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக என்னும் கட்சியுடன் இணைந்து அரசியலில் நுழைந்தார். அவரது கடின உழைப்பாலும் அளப்பரிய அன்பாலும் மக்களுடன் கலந்துரையாற்றும் திறனாலும் இவர் 2001ஆம் ஆண்டு குஜராத் மாநிலத்தின் முதல்வராக பதவியேற்றார். முதல்வராக பதவியேற்ற அந்த காலத்திலிருந்து இன்று வரை அந்த மாநிலத்திற்காக அவர் கடுமையாக உழைத்து அந்த மாநிலத்தை வளர்ச்சி செய்ததை கண்டு மொத்த பாரதமும் அவரை பற்றி பேசியது. 2017ஆம் ஆண்டு அந்த ஆண்டில் இந்தியாவில் ஒரு பொதுத் தேர்தல் நடந்தது. அந்த பொதுத் தேர்தலில் பாஜக மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை கொண்டு நரேந்திர மோடியை பிரதமராக அறிவித்தது. அந்த நாளில் இருந்து இன்று வரை அவர் பிரதமராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டிற்காக ஒரு கடுமையாக உழைக்கிறார். நமது நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்காகவும் அவர் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். உதாரணத்திற்கு ஸ்வச் பாரத் திட்டம். இந்த திட்டம் நாடு முழுவதும் உள்ள தூய்மையை குறிக்கும்.
நமக்கு நீண்ட ஆயுள் அளிக்கிற மருந்துகள் இலவசமாகவும் சுலபமாகவும் குறைந்த விலையிலும் கிடைக்கும். இது போல இவர் பல திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார். இது மட்டும் இல்லாமல் இவர் பிரதமராக இருந்த காலத்தில் ரஷ்யா போன்ற மிக பிரமாண்டமான நாடு, நீண்ட நிலப்பரப்பை கொண்ட நாடு நம்முடன் நல்ல நட்புறவை கொண்டது. நமக்கு நன்றாக அறியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் நமது பிரதமர் மோடியும் நல்ல நட்புறவை கொண்டவர்கள் என்பது. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 4ஆம் நாள் 2025ஆம் ஆண்டு ரஷ்ய அதிபர் புட்டின் இந்தியாவிற்கு மோடியை சந்தித்து பேசுவதற்காக வருகிறார் என்பது தற்போதைய முக்கிய செய்தியாகும். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியா, அமெரிக்கா, சவுதி அரேபியா, வியட்நாம், பங்களாதேஷ், சவுத் கொரியா, எகிப்து போன்ற பல நாடுகள் நம்முடன் நல்ல ஒரு நட்புறவை இருக்கிறது. இதற்கு காரணம் அவரது நட்பும் அன்பும் திறமையுமே ஆகும். இது மட்டும் இல்லாமல் அவரிடம் உள்ள மிக மிக முக்கியமான ஒரு பழக்கம் ஒன்றிணைந்து வாழும் பண்பு. அவரை நாம் ஒரு அரசியல்வாதியாக மட்டும் கருதாமல் அவரிடமிருந்து அறிவு, ஒழுக்கம், ஒன்றிணைந்து வாழும் பண்பாடு போன்ற பலவற்றை கற்றுக்கொள்ளலாம். அதனால் அவரது அனைத்து செயல்களும் என்னை மிகவும் கவர்ந்து ஊக்கப்படுத்தியது. மோடியை நான் எனது முன் மாதிரியாக கொண்டு செயல்களை செயல்பட்டு வருகிறேன். நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டது என்னவென்றால், நாம் எந்த லாபத்தையும்